ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, என்னுடைய ஆஃபீஸ் லேப்டாப் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்க்கு போறதே ஒரு ட்ரிப் மாரி தான் இருக்கும். பிகாஸ் இங்கிருந்து என்னுடைய ஆஃபீஸ் வந்து 24 மோர் தென் 24 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ பெங்களூர்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குப்பை கொட்டக்கூடாதுங்க. நம்ம சென்னையிலாம் நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டு குப்பை தொட்டியில போடலாம். அந்த குப்பை தொட்டியில் நம்ம குப்பை போடக்கூடாது. ஹலோ, எங்க டூட்? வெளியே வரீங்களா? அப்போ என் மைண்டில் ஓடுறதுலாம் ஒன்று என்ன ஆஃபீஸில் போயும் அதே டீம்ஸ் மீட்டிங் தான் அட்டன் பண்ண போகிறேன். ரூமில் இருந்தாலும் அதே டீம்ஸ் மீட்டிங் தான் அட்டன் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆஃபீஸில் போய் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு தான் தோணும். அந்த பக்கம் டிராஃபிக் இருக்கியா? எல்லாரும் ஊர்லேருந்து பெங்களூருக்கு போயிட்டு இருக்கானுங்களோ. இங்கே ஒரு கோயில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, காட்டுறேன். காட்ட முடியுமான்னு தெரியல, பின்னாடி வண்டி வருது. ஸோ ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆகிடுச்சு. என்னென்னா, என்னுடைய ஆஃபீஸ் லேப்டாப் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணால் நீங்கள் ஆஃபீஸ் வந்து தான் அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அர்ஜென்ட்டாக பஸ்ஸு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. மூணு பஸ்ஸு மாறி பெங்களூர் வந்து சேர்ந்துருக்கேன் என்னோடய நேட்டிவ் பிளேஸ்லேருந்து. இங்கேருந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகலான்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் பைக்லேயே போகலாம், இது ஒரு சின்ன விளாக் மாதிரி பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ்க்கு போகிறதே ஒரு ட்ரிப் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இங்கேருந்து என்னுடைய ஆஃபீஸ் வந்து மோர் தென் 24 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ நான் இப்போ இருக்கிறது வந்து பன்ஷங்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இங்கேருந்து என்னோடய ஆஃபீஸ் வந்து கொடத்தியில் இருக்குது. க்ளோஸ் டு மோர் தென் 25 கிலோமீட்டர்ஸ் வரும். நாட் 20 கிலோமீட்டர்ஸ் மோர் தென் வரும். ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். என்ன ட்ரிப்பு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு லாங் ட்ரிப்பாக இருக்க போகுது. ஒவ்வொரு மந்த்து ஒவ்வொரு இடத்துல ஸ்டே பண்ணி அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ட்ரிப் இல்லை, பெரிய ட்ரிப்பு தான். இந்த பெரிய ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஐடியா வந்திருக்கு. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் வரும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு இருக்கேன். ஒரு பெரிய ட்ரிப் பிளான் பண்ணி மறக்காமல் நம்ம சிடி வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆடியோலாம் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நம்மளே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பன்ஷங்கரி. இங்கேருந்து நம்ம வந்து கொடத்திக்கு போகிறோம். நான் டேரெக்டாக என் ஆஃபீஸ் லொக்கேஷன் போடல. என் ஆஃபீஸ் லொக்கேஷன் முன்னாடி இருக்கிற ஏதோ சம் ஹோட்டல் ஆர் சம்திங் போட்டிருக்கேன். அது வந்து 20 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. பார்த்தீங்கன்னா இது இங்கே பார்த்தீங்களா ஃபோன் ஸ்டாண்டு. இது வந்து எனக்கு அப்பாச்சேக்காரங்க, டிவிஎஸ் அப்பாச்சேக்காரங்க இன்பில்ட்டாக கொடுத்தது. எந்த ஃபோனாக வேணால் எடுக்க. நான் இது வரைக்கும் 3 ஃபோன் மாற்றிட்டேன். 3 ஃபோனுக்குமே இது வந்து பக்காவாக சூட் ஆகும். ஸோ தனியாக இதுக்குன்னு ஒரு இதெல்லாம் மாட்ட தேவையில்லை. என்னது அந்த ஃபோன் ஸ்டாண்ட் அதெல்லாம் தேவையில்லை. இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கிளியராக இருக்கும். பட் ஸ்டில் இது கொஞ்சம் ரிஸ்கியான இது தான். அதனால் நம்ம ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஃபோன் ஸ்டாண்டு மாட்டணும். அதே மாதிரி இங்கே பெங்களூரில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குப்பை கொட்டக்கூடாதுங்க. நம்ம சென்னையிலாம் நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு குப்பை தொட்டியில் போடலாம் இருக்கும். லைக் வந்து குப்பை தொட்டியில் நம்ம குப்பை போடக்கூடாது. அவங்களே கலெக்ட் பண்ணுறதுக்கு வரவங்கிட்ட தான் போடணும். பட் என்னென்னா இங்கே நைட் டைமில் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு குப்பை எடுத்துகிட்டு வந்து போட்டுடுறாங்க. ரோட்டில் போடுறது இல்லை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எடுத்துகிட்டு வந்து போடுறது இந்த மாதிரி போட்டுடுறாங்க. ஹலோ, எங்க டூட்? வெளியே வரீங்களா? எங்கே இருக்க? கரெக்டாக எங்கே இருக்க சொல்லு. ஸோ போகிற வழியில் நம்ம ஃப்ரெண்டை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன். பிரேக் இல்லை, சின்ன ஸ்டாப் ஒன்று போட்டேன். ஏன்னா ஆடியோலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலான்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா. ஸோ ஆடியோலாம் பர்ஃபெக்டாக இருக்குது. என் சின்ன கீழே வச்சுருந்த மைக்கு இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கரெக்டாக என்னுடைய வாய்க்கு முன்னாடியே மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், எங்கேயோ வாடான்னா எங்கே வர சொன்னான்னு தெரில. போய் பார்க்கலாம் அந்த இடத்துல எங்கேயாவது இருக்கேன். நான் அங்கே எங்கேயும் இல்லையானா டைரெக்டாக போயிடலாம். மெயின் ரோடுக்கு வர சொன்னான். இதுதான் மெயின் ரோடு, அவன் சொன்ன மெயின் ரோடுன்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள், என் ஃப்ரெண்டு எங்கேயாவது இருந்தானோ சொல்லுங்கள்.
சரி, ஓகே, நம்மளுக்கு டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அதுக்கப்புறம் கால் பண்ணி அவங்ககிட்ட பேசிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே டிராஃபிக்கு சிக்னல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஃபுல் டிராஃபிக் இருக்க போகுது இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு தீபாவளி முடிச்ச மறுநாள். ஒரு விஷயம் கிளியருங்க, என்னன்னா நம்ம யார் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம அவங்கள பார்க்க போறது இல்லை, நம்ம ரோடை பார்த்து ஓட்டிட்டு போக போறோம். இது ஜாலியாக தான் இருக்கு. ஸோ இந்த பைக்கை வச்சுக்கிட்டு, இந்த பைக்குன்னு சொல்லக்கூடாது, நம்ம ரெட் டிராகன் இதுக்கு பேர் வைக்க போறேன். நம்மளுக்கு இந்த வண்டி பேர் ரெட் டிராகன். ஓகேவா, ஆல்ரெடி வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் சொல்றேன். ரெட் டிராகன் பேர் வச்சிருக்கேன். நம்ம ரெட் டிராகனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்லை, எந்த ப்ராப்ளமும் ஆனதில்லை என் ரெட் டிராகன் கிட்ட இருந்து. ஸோ ரெட் டிராகன் வச்சுக்கிட்டு நான் இது வரைக்கும் ட்ரிப்பு போயிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா ட்ரிப்பாக போனதில்லை, பட் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சென்னை டு பெங்களூர் வந்திருக்கேன் ஒன் டைம் ஃபுல் லக்கேஜோட. அதுக்கடுத்து பெங்களூர் டு சென்னை போயிருக்கேன். அடுத்து பெங்களூர் டு சென்னை கிடையாது, பெங்களூர் டு என் நேட்டிவ் பிளேஸ், அதாவது புத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புத்தூர் மாவுக்கட்டு. அதுக்கு அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் என்னோட நேட்டிவ் பிளேஸ், ஒரு வில்லேஜ். ஸோ பெங்களூர் டு அது போயிருக்கேன், க்ளோஸ் டு 240 கிலோமீட்டர்ஸ் வரும். என் நேட்டிவ் பிளேஸ்லேருந்து பெங்களூருக்கு வந்திருக்கேன், அதுவும் 240 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் பன்சங்கரி. இங்கே எனக்கு கொஞ்சம் பிளேசஸ் கொஞ்சம் தெரியும், ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு இருந்திருக்கேன் கண்டினியூஸாக ஒரு 2 months. இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கேயும் போகிறது கிடையாது, நான் வீட்டில் ரூமில் இங்கேயே படுத்து கிடக்கிறேன். பரவாயில்ல, டிராஃபிக் கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் வழக்கமாக இந்த ஏரியாவுக்கு வந்தேன்னா இங்கேயே எனக்கு வந்து டிராஃபிக் நிற்கும். இப்போ கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. மேபி மெட்ரோ போட்டதுனால கிளியராக இருக்கா என்னன்னு தெரியல. இதுமாரி இந்த எல்லோ மெட்ரோ கிடையாது பெங்களூரில். இப்போ தான் நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தப்போ எல்லோ மெட்ரோ கிடையாது, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேபி அதனால் இந்த ரூட் கிளியராக இருக்கலாம். பட் ஐ நோ சில்போர்ட்லேருந்து கொடத்தைக்கு போகிற இடம் ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும். 2 hours ஆகும், ப்ளஸ் டயர்டு, இதெல்லாம் செம வெறுப்புங்க. அப்போ என் மைண்டில் ஓடுறதுலாம் ஒன்று, ஏன்னா டே ஆஃபீஸில் போயும் அதே டீம்ஸ் மீட்டிங் தான் அட்டன் பண்ண போகிறேன், ரூமில் இருந்தாலும் அதே டீம்ஸ் மீட்டிங் தான் அட்டன் பண்ண போகிறேன், இதுக்கு நான் ஆஃபீஸுக்கு வந்து என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு தான் தோணும். ஸோ இந்த வீடியோவில் எந்த குறை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன், எனக்கே இது எப்படி வரும் என்னன்னு தெரில. இதில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இல்லை அட்லீஸ்ட் குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, இது எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சுன்னா அந்த ரீசன் தெரிஞ்சுன்னா ரீசன் சொல்லுங்கள், சொல்யூஷன் தெரிஞ்சுன்னா சொல்யூஷன் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். முன்னாடி ஃபுல் டிராஃபிக் இருக்குது. ஜெண்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ரக்கிகுடாவில் பிரிட்ஜ் ஏறினேன்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக சில்போர்டில் கீழே இறங்கிடலாம். அந்த ரைடர் செம்மையாக இருக்கும், காட்டுறேன். ஆஃபீஸ் போகிற இடத்துலேயே எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு இடம்னா அந்த ரக்கிகுடாவிலேருந்து சில்போர்டு போகிறது தான், வேறு எதுவுமே பிடிக்காது. ஏன்னா அங்கே தான் டிராஃபிக் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ரக்கிகுடா, இதுதான் ரக்கிகுடா மெட்ரோ ஸ்டேஷனு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரக்கிகுடாவில் பிரிட்ஜு ஒன்று ஏறுவோம். இது வந்து ஆப்போசிட் சைடில் வர்ற டைரெக்ஷனுக்கு இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால ஓப்பனில் கிடையாது, இந்த சைடு மாத்திரம் தான் ஓப்பன். ஸோ நம்ம ஆஃபீஸ் விட்டு வரும்போது கண்டிப்பாக தலைவலி தான். இந்த இடமும் நம்மளுக்கு தலைவலியாக இருக்க போகுது. ஸோ இங்கே ரக்கிகுடாவை பார்த்தீங்கன்னா, பட் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா வழக்கமாக இருக்கிற டிராஃபிக் கூட இன்னைக்கு கம்மியாக இருக்குது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா தீபாவளி முடிச்சுட்டு எல்லாரும் ஒர்க்குக்கு போவாங்கன்னு நினைச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் தீபாவளி லீவில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நாம ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த பிரிட்ஜு தாங்க, இதே பிரிட்ஜு தான். ஒரு டிராஃபிக் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகலாம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகக்கூடாது, நான் ஸ்டாப்பாக போகலாம். இந்த இடத்துலாம் எவ்வளோ நேரம் நிற்பேன், இங்கே நான் வந்து 10-20 நிமிஷம் நிற்பேங்க. இங்கே அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். எனக்கு சீரியஸாக என்ன இது அதிர்ச்சியாக இருக்குது. தீபாவளி நாளையா இல்லை ஏதாவது தெரில, ஆனால் செம்ம அதிர்ச்சி எனக்கு. அதே மாதிரி
ஆஃபீஸில் என்னோட சென்னை ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனை இன்னைக்கு மீட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு போயிட்டு லேப்டாப்பை ரெடி பண்ணுறோம், அதுக்கு அடுத்து வந்து எந்த பிளான்லாம் போட்டுடலாம். இனி நம்ம எப்படியும் ஒர்க் பண்ண போகிறது ஓபி தான் அடிக்க போகிறோம். என் டீம் லீடருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் ஆக்சுவலி இந்த ரோட்லேயே வரமாட்டேன், ஏன்னா இந்த ரோடு ஃபுல் டிராஃபிக் அப்படியே நிற்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அங்கேருந்து ஒரு ஷார்ட் கட் ஒன்று இருக்கு. ஷார்ட் கட் இல்லை, அது லாங் கட்டு. பட் இந்த இதை ட்ராவல் பண்ணுற இது ஷார்ட் கட்டு, அது லாங் கட்டு. இதில் ட்ராவல் பண்ணுற டைம் வரும், அதில் ட்ராவல் பண்ணுற டைம் கம்மியாக இருக்கும். அதனால நான் அந்த சைடு எடுத்துகிட்டு வருவேன். இப்போ இந்த ரோடே காலியாக இருக்கு எனக்கு. அந்த பக்கம் டிராஃபிக்காக இருக்கியா? ஒரு எல்லாரும் ஊர்லேருந்து பெங்களூருக்கு போயிட்டு இருக்கானுங்களோ அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் பாருங்களா, அந்த லைன்ல ஆப்போசிட் லைன்ல ஃபுல் டிராஃபிக். இங்க ஒரு கோயில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்களேன், காட்டுறேன். காட்ட முடியுமான்னு தெரியல, பின்னாடி வண்டி வருது. நான் உங்களுக்கு போட்டோ போட்டுறேன். அந்த கோயில் வந்துட்டு நான் டெய்லி ஆஃபீஸ் போறப்ப பார்ப்பேன். அங்க ஒரு பெரிய ஹனுமான் சிலையும் அந்த கோபுரமும் அழகா இருக்கும். அதை நான் டெய்லி ஆஃபீஸ் போகும்போது பார்த்துட்டே போவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வரப்போகிறோம் சர்ஜாப்பூர் ஜங்ஷன். சர்ஜாப்பூர் ஜங்ஷன் அந்த பக்கம் போனீங்கன்னா ஒயிட் ஃபீல்டு அதெல்லாம் வரும். இப்போ நம்ம போகிறது வந்து கொடத்தி, அந்த தமிழ்நாடு. கொடத்திக்கு அடுத்து சர்ஜாப்பூர், தமிழ்நாடு வந்துடும். இங்கெல்லாம் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் டெய்லி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு. இப்போ என்னன்னா நான் ஈஸியாக இருக்குது. வண்டி ஓட்டும் போது சம்டைம்ஸ் நம்ம சில லாவண்யா கோபால்ஸை மீட் பண்ணுவோம். அப்போ அவனை அசிங்கமாக திட்டினவனு இருக்கும், ஆனால் சிம்பிளாக லாவண்யா கோபால்ன்ட்டு போயிடும். அதே மாதிரி சம்டைம்ஸ் சிலருக்கு நம்ம லாவண்யா கோபால் ஆகிடுவோம், அப்போ நம்மளை அசிங்கமாக திட்டுவாங்க நம்மள. ஸோ ஆல்வேஸ் நம்ம கரெக்டுன்னு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் நம்ம தப்பும் பண்ணுவோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சும்மா ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா தப்பு பண்ணிட்டா அதை ஒத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது. சும்மா ஆர்கியூமெண்ட், தப்பு உனக்கு தப்புன்னு தெரிஞ்சிட்டும் ஆர்கியூமெண்ட். சிலர் வந்து தப்புன்னு தெரியாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கலாம். தப்புன்னு தெரிஞ்சு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரோசராக இருக்கணும். இது வண்டிக்கு மாத்திரம் இல்லைங்க, வாழ்க்கைக்கு வந்தாங்க, அவங்களுக்கு தான் தப்புன்னு தெரியும், ஸ்டில் தே வில் ஆர்கியூ. அவங்கள வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இது எப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறவனே எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா? அதே மாதிரி தான் தப்பு பண்ணிட்டு தெரியாமல் இருக்கிறவனை இது தப்புடா அப்படின்னு சொல்ல நான் அவனை புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். தப்புன்னு தெரிஞ்சு அதுக்கு ஸ்டில் அவன் முட்டு கொடுக்குறான், ஆர்கியூமெண்ட் பண்ணுறான்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் தோத்துட்டேன்ப்பா. என்பது குழம்பாம வரீங்களா? கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உன்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. காசாக பணமாக பண்ணுவீங்க, சரியா? நான் இங்கே என்னுடைய விளாகை எண்ட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி இதோடய முடிச்சுக்கலாங்க, இதோட கட் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சிடி விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ் வரும். ஒரு சின்ன கேப் எடுப்பேன் இந்த வீடியோக்கு அப்புறம், பட் அப்கமிங்ல வீடியோஸ் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களெல்லாம் ட்ரஸ்ட் பண்றேன் நான், சப்போர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே, டாடா, பை பை, see you. ஆஃப் பண்ணிக்கிறேன்.